இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக டீ குடித்தா எப்படி இருக்கும்? டீ குடித்தா மட்டும் போதுமா? டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சால் எப்படி இருக்கும்? அதுவும் டீ போடுற நேரத்தில் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் அல்டிமேட்டாக இருக்கும்ல. ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக விட்டிங்கன்னா லேசாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வெளியே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்டியான போண்டா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரியலனா கூட இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட போண்டா சாப்பிட்ட ஃபீலாகவும் இருக்கும். பக்கோடா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இனி எதுக்கு வெயிட்டிங்? இன்னைக்கே ஈவினிங் செஞ்சு பார்த்து அசத்திடுங்க.